அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? ஆமாங்க, நான் வெகு நாளாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறேங்க. பணம்லாம் கொண்டு போய் கத்தையாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கத்தையாக கொடுத்தா கொடுங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுத்தா இன்னும் தர மாட்டேங்கிறாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு 17 வருஷமாக நானும் தாங்க 16 வருஷமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. கொடுத்த பாட்டை காணுங்க. விடுங்க, இன்றைக்கி போய் ரெண்டில் ஒரு கேள்வி கேட்டு வந்தாலும் பாருங்கள். அந்த ருக்குமணி ஸ்டார்ட் பண்ணி நிப்பாட்டி இருக்கும் பாருங்கள். அந்த ருக்குமணியில் தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, நம்ம ருக்குமணியை எடுத்துகிட்டு கிளம்பலாங்களா? எங்கே கிளம்புறோம்னு சொல்கிற வாங்க. அங்கே போய் உங்களுக்கு ட்விஸ்ட்டு. இந்த பணத்தை பூரா வாங்கி வச்சாங்களே, பணத்தை வாங்கி வச்சாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஏங்க அந்த பாருங்க, ஆள் வந்து தகவல் சொல்லிட்டாங்க. யாரும் அந்த மாதிரி இறங்கி ஓடுறாப்பில்லைங்க. ஓடுறாரு யோ ஆரியா ஓடுறது. இரியா வண்டி வாசியில் வந்துக்கிட்டு இருக்கு. இரியா ஒரு நிமிஷம். ஓ ஆரியா அது ஓடுறது. யோ நில்லையா. ஏங்க நான் வந்தவனே யாரோ தகவல் கொடுத்துட்டாங்க, தெரிச்சு ஓடுறாப்புல. இருங்க, வண்டியெல்லாம் வருது, கிராஸ் ஆகுது. இருங்க ஒரு நிமிஷம். ஓடுறீங்களா? இந்த வாரம் நான் ருக்குமணியில் வந்திருக்கேன், அதனால் நீ தப்பிச்சுட்டு இரு. வண்டி கிராஸ் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். எடுங்க. ஏங்க நான் வந்தேங்க, பணம் கொடுத்தல, அது யாரும் கேட்க விட்டாலும் தகவல் சொல்லிட்டாங்க. இருங்க, அதை கிளப்பிடுவோம். இது வேற வண்டி வேற கொடுத்த மாதிரி அச்சோ. ஓடி போய் கண்ணாடி ரூமுக்கு போய் ஒளிகிறாப்ல. என்னையா கொடுத்த காசை கேட்டால் இல்லையா ஓடுற ஈரியாவா? ஏண்ணா நீங்கள் பணம்லாம் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு 42,000 கொடுத்தோம்ல, திருப்பி கொடுக்க மாட்டீங்களா எங்களுக்கு? இப்போது பாருங்க, வந்துருங்க பாருங்க. வரலைங்களா? நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லுங்க, போட்டுடுறோம். 42,000 திருப்பி கொடுக்க மாட்டாங்களாங்க? ஏங்க அவர் பயந்துக்கிட்டு ஓடி போயிட்டாருங்க. ஆமாங்க, என்னடா அமௌண்ட் அப்படி கொடுத்தீங்கன்னு தானே கேட்குறீங்க? எங்கடா போய் அமௌண்ட் கொடுத்தீங்க, என்னடா அமௌண்ட்டுன்னு தானே கேட்குறீங்க? இங்கே பாருங்க பின்னாடி. ஆமாங்க, நான் சொன்னேன், நீங்கள் அந்த பழைய 17 வருஷமாக 16 வருஷமாக அமௌண்ட் கொடுக்க வேண்டாம், இன்னைக்கு கொடுத்ததுக்காச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால் பெட்ரோல் பங்குங்க. சண்டைக்கு வராங்கங்க. சரி வரட்டா.